கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. பாருங்க, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராக ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். மிக அருமையாக அவர் ஊழியம் செய்கிறார் தேவனுடைய சமூகத்தில். திருச்சபையின் முதல் இரத்த சாட்சி. இந்த ஸ்தேவான் பேசுகிற அந்த ஞானத்தையும் அந்த வாக்கு வல்லமையும் அங்கே இருக்கக்கூடிய எதிரான ஜனங்கள் எதிர்த்து பேச முடியல. சுவிசேஷத்துக்கு எதிரானவங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக நிற்கிறவங்க, பாரம்பரியங்களை வைத்திருக்கிற ஏமாற்றுக்காரர்கள், மக்களை பலவிதமான கருத்துக்களை சொல்லி பொய்யை சொல்லி ஏமாற்றி வஞ்சிக்கிற சத்ருவின் ஆவிகள் எதுவும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியல. ஏன்னு சொன்னால், தேவன் தம்முடைய பரிசுத்த வல்லமையிலே ஸ்தேவானை நிரப்பியிருந்தார். ஸ்தேவானுடைய இருதயம் முழுக்க தேவனுடைய ராஜ்யத்தால் நிரப்பப்பட்டது. இன்னைக்கு ஊழியம் செய்கிற அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் அவங்க இருதயத்தில் இருக்குமானா அவங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுவாங்க. அவங்களை எதிர்த்து இன்னும் கேள்வி கேட்க யாராலையும் முடியாது. மிகப்பெரிய ஞானத்தை கொடுப்பார். யாரும் எதிர்த்து பேச முடியாத வாக்கு வல்லமையை கொடுப்பார். இந்த இன்னைக்கு அநேகர் சொந்த ராஜ்யத்தை கட்டுகிறார்கள். தனக்கு ஒரு கூட்டம், தனக்கு ஒரு சபை, தனக்கு ஒரு கட்டடம், தனக்கு ஒரு வீடு, தனக்கு ஒரு காரு, தனக்கு ஒரு ஸ்தாபனம், வாரிசா தன் பிள்ளைகளுக்கு. இன்று தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சம்பாதிக்கிற ஜனங்க வேற எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் வரக்கூடாது, தனக்கே அடிமையாக இருக்கணும்னு சொல்லி ஜனங்களை தன் பக்கமாக இழுக்கிற அநேகர் வாக்கு வல்லமை இல்லாமல் கடந்து செல்கிறார்கள். அவர்களுக்கு ஞானம் இல்லாமல் போய்விடுகிறது. அவர்களுக்கு வல்லமையான ஆவிகள் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இந்த ஸ்தேவான் எந்த காரியத்தையும் தனக்கென்று செய்து கொள்ளவில்லை. அவருடைய இருதயம் முழுக்க தேவனுடைய ராஜ்யமே இருந்ததினாலே கர்த்தர் அவருக்கு மிகப்பெரிய ஞானத்தையும் ஆவியையும் கொடுத்தார். அதை எதிர்த்து நிற்க யாராலையும் கூடலை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியக்காரர்களை எதிர்த்து யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய முழு வல்லமையும் அவர்களோடு கூட இருக்கும். ஒவ்வொரு மக்களும் இந்த நாளிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட எழும்பி நிற்கிற பொழுது அவர்களுக்கு கர்த்தர் யாரும் எதிர்த்து நின்று பேச முடியாத ஞானத்தையும் வாக்கு வல்லமையும் கர்த்தர் கட்டளையிடுவார். எல்லா காரியங்களையும் கர்த்தரை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.